ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெத்தலை எப்படி ஈஸியாக வீட்டில் வளர்க்கணும்னு பார்க்கலாமா. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எவ்வளோ அழகாக பெருசாக வெத்தலை வந்துட்டு வளர்ந்துருக்குன்னு பசுமையாக வாங்க. இதுக்கு ஒரு 4-5 டிப்ஸ் நீங்கள் பயன்படுத்தினாலே போதுங்க. உங்கள் வீட்டில் இந்தமாரி அழகாக வெத்தலை வளர்க்கலாம். உங்கள் பூஜைக்கு அதுக்கடுத்து எதுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வாங்க அதுக்கான டிப் பார்க்கலாமா. முதல்ல நீங்கள் ஒரு மரத்துக்கு கீழே வச்சிங்கன்னா வெத்தலை நல்லாவே வராங்க. அந்த மரத்துலேருந்து உதவுற இலைங்களும் அதுக்கு அப்படியே உரமாகும். நான் அப்படி தான் கொய்யா மரத்துக்கு கீழே தான் வச்சுருக்கேன். அதேமாரி நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ பொங்கல் செய்ய போகிறீங்கன்னா அந்த பருப்பு, அரிசி கழுவ தண்ணி எல்லாத்தையுமே நான் வெத்தலைக்கு தாங்க ஊற்றுவேன். அது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். நைட்டில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா மறுநாள் காலைல ஊற்றுங்க. வெத்தலையை வெயிலில் வைக்கக்கூடாதுங்க. ரொம்ப நல்ல நிழலான பிளேஸில் வைக்கணும். அதுக்குன்னு வெயிலே இல்லாத இடத்துலையும் வைக்கக்கூடாது. வெத்தலைக்கு ஒரு சூப்பரான மண்ணா செம்மண் தாங்க. செம்மண்ணில் வைங்க, கண்டிப்பாக வெத்தலை நல்லா வரும். மெயினாக தண்ணி அதுக்கு நல்லாவே தேவைப்படுங்க. பார்ட் 2ல் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.